தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல் எம்பி யார் என்பதுதான் இப்பொழுது எல்லோராலும் கேட்கப்படுற முக்கிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னா இந்த முறை தேசிய பட்டியலூடாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவர்கள் தெரிவு செய்ய முடியும். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யார், யாரை தெரிவு செய்ய போகிறார்கள் என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏற்கனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய பேச்சாளருமாகிய சுமந்திரன் அவர்கள் தெள்ள தெளிவாக அறிவிச்சிருந்தவர், நான் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்துக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லி. அதாவது சாதாரணமா சொல்லல, தேசிய பட்டியல் ஊடாக செல்ல மாட்டேன் என்று அப்படி சொல்லல, தேசிய பட்டியல் ஊடாக செல்லவே மாட்டேன் என்று சொல்லி அழுத்தி சொல்லியிருந்தவர். எனவே செல்ல மாட்டேன் என்றதுக்கும் செல்லவே மாட்டேன் என்று சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இருந்த போதிலும் கூட அதுக்கு பிறகு நடந்த ஊடக சந்திப்புல என்ன சொன்னவர் என்று சொன்னா, நான் தேசிய பட்டியலூடாக வர மாட்டேன், இருந்தாலும் அதுல ஒரு இருந்தாலும தூக்கி போட்டுட்டு மத்திய குழு எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லி அதுல ஒரு ஹிண்ட், அதுல ஒரு மறைமுகமான ஒரு செய்தியை சொல்லிட்டு போனவர். மத்திய குழு என்றதார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு என்றதார். இவருக்கு தெரியாம ஒரு மத்திய குழு இருக்க முடியுமா? அல்லது இவரை மீறி மத்திய குழுவில் யாராவது செயல்பட முடியுமா? இல்ல. எனவே மத்திய குழு என்றதே இவர்தான். எனவே மீண்டும் ஒரு தடவை பாராளுமன்ற உறுப்பினர் வாரத்துக்கு, அதுவும் தேசிய பட்டியலூடாக வாரத்துக்கு சுமந்திரன் முயற்சி செய்கிறாரா என்கின்ற கேள்வி இப்ப பரவலாக இருக்குது. இது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு என்று சொல்லப்படுற அந்த குழு இன்றைக்கு வவுனியால கூடி ஆராய இருக்குது. இதுல என்ன விதமான முடிவுகளை எடுக்க போயிடும் தெரியல. இதுக்கிடையில இன்னும் ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மாவை சேனாதிராஜா கடிதம் எழுதியிருக்காராம். என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னு சொன்னா, எனக்கு அந்த பதவியை தாங்கும்னு சொல்லி, தேசிய பட்டியல் கூடாக எனக்கு தெரிய சொல்லி. அதாவது ஒரு மனுஷருக்கு பதவி ஆசை இருக்கலாம், சரி, பதவி ஆசை இருக்குன்னு நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். பதவி பேராசை இருக்கலாம், சரி, அதையும் நாங்க ஏற்றுக்கொள்வோம். பதவி பேராசை, அந்த மனுஷனுக்கு ஏதோ பதவி பேராசை என்று. அதுக்காக இப்படி ஒரு உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு பதவி வெறி யாருக்கும் இருக்கக்கூடாது. அதுதான் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய வெறி. அவரால் எதுவுமே செய்ய இயலாது. அவருடைய முதுமை காரணமாகவும் அவருடைய வயசு காரணமாகவும். அதை நான் நக்கலாகவோ கிண்டலாகவோ சொல்லல. அவருடைய முதுமையை நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. இருந்த போதிலும் கூட வயசுக்கு சரியான வேலையை ஆட்கள் செய்யணும். உங்களால முடியாத வேலைகளை நீங்க தேவையில்லாம அதுக்கு போய் மூக்க நுழைக்க கூடாது. உங்களால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இப்ப நீங்க அந்த பதவியை கேட்கிறீங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஒரு விஷயம் இருக்குது, அதை குறிப்பிட ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்லியே ஆகணும். என்னன்னு சொன்னா, அவருடைய காலில் போடுற செருப்பை கூட அவரால் போட முடியாமல் இன்னும் ஒரு உதவியாளர் இருந்தாலும் அவருக்கு செருப்பே போட்டு வர்றது. எனவே உங்களுடைய காலில் உங்களுக்கு செருப்பை கூட உங்களால் போட முடியாத நிலைமையில இருந்து கொண்டு நீங்கள் எப்படி பதவிக்கு ஆசைப்படலாம்? நீங்க எப்படி தேசிய பட்டியல கூட வர்றதுக்கு ஆசைப்படலாம்? ஒரு மனிதருக்கு பதவி ஆசை இருக்கலாம், இல்லையென்று இல்லை. அதுக்காக இப்படி உலகத்துல யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு பதவி வெறி இருக்கக்கூடாது. இதுக்கு அவர் கடிதம் எழுதினதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, இந்த இலக்காரம் தான். அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தா எதுவுமே செய்ய தேவையில்லை, மக்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டினோம், பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயர்ல இருந்து கொண்டு நித்திர கொள்ளலாம், எனவே அதுக்கு யார் வேணுமென்றாலும் போகலாம் என்ற இலக்காரத்துலதான், அந்த மக்கள் எதுவுமே கேட்க மாட்டினோம் என்று சொல்லி அந்த இலக்காரத்துலதான் இந்த ஒரு கடிதத்தை எழுதி அந்த பதவியை கேட்டிருக்கிறார். ஏற்கனவே 6 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த போட்டியில 396 பேர் போட்டி போட்டதும் இதே இலக்காரம் தான். நாங்க போட்டி போடுவோம், எங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா அதை பற்றி யாரும் கவலைப்பட போறதும் இல்லை, அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க போறதும் இல்லை. நாங்க நெச்சா போட்டி போடுவோம், கொண்டே கட்டு பணத்தை கட்டுவோம், வீட்டை படத்து கிடப்போம், பிரச்சாரம் கூட செய்ய மாட்டோம், பேசாம இருப்போம் என்று சொல்லி. ஏன் போட்டி போட்டோம், எதுக்கு போட்டி போட்டோம், எதுக்கு கட்டுப்பணம் கட்டினோம் என்று தெரியாமல் 396 பேர் போட்டி போட்டவை. அதுவும் தமிழ் மக்கள் மீதான அந்த இலக்காரம் தான். இப்ப மாவை சேனாதிராஜா கடிதம் எழுதி அந்த பதவியை கேட்டுக்கிறதும் அதே இலக்காரம் தான். எனவே மக்களே தயவு செய்து விழிச்சு கொள்ளுங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரால் வரணும் என்று சொன்னா அது சாதாரண விஷயமாக இனி இருக்கக்கூடாது. அதுக்கு கடுமையான நிபந்தனைகள் மக்கள் மத்தியில விதிக்கப்படணும். மக்கள் கடுமையான கேள்விகள் கேட்கப்படணும். அப்படி கேட்டா மட்டும்தான் இவர்களை நீங்க கட்டுப்படுத்த முடியுமே தவிர, அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர் வரப்போறோம் என்று சொல்லி பதவி ஆசையில பதவி வெறி பிடிச்ச அலைவினம். இப்ப சுமந்திரன் ஒரு ஹிண்ட் கொடுத்துக்காரல்லோ, மத்திய குழு எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லி. அவருக்கு நாளைக்கு ஏனென்றா நேற்று முகநூல்ல நிறைய இடங்கள் எழுதியிருந்தவே, சுமந்திரன் அவர்கள் மீண்டும் வரணும், சுமந்திரன் அவர்களே தயவுச்செய்து உங்களுடைய முடிவை பரிசீலனை செய்யுங்கோ, நீங்கள் திரும்ப வேணும் என்று சொல்லி முகநூல்ல கன்னடங்கள்ல எழுதியிருந்ததை பார்த்தேன். அது ஒரு வகையான ஏற்பாடு போலதான் கிடக்குது. நேற்றெல்லாம் இப்படி கேட்கினோம், தொண்டர்கள் கேட்கினோம், நிறைய
நிறைய படிச்சவர்கள் வந்து இந்த மாதிரி கேட்கினோம், அதனாலதான் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி திருப்பி சுமந்திரன் வந்தாலும் வருவார். அப்படி திருப்பி சுமந்திரன் வருவாராக இருந்தால் அதுக்கு மேல அவருக்கு மரியாதை கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை. அவர் தான் இப்ப சொல்லி சொல்லி அந்த சூடே ஆறையில அதுக்கிடையில திருப்பி வருவாராக இருந்தால் அவருக்கு மரியாதையே இல்லை. அதோட இலங்கை தமிழரசு கட்சி இன்னும் அதல பாதாளத்துக்குள்ள போய்விடும். மக்களுக்கு வந்து இன்னும் ஏமாற்றமாக இருக்கும். மக்கள் வந்து இன்னும் பெருத்து போயிடுவினம். இன்னும் வேற கட்சிகளுக்கு நிறைய வாய்ப்புகளை அது கொடுக்கும். தமிழரசு கட்சியினுடைய கதை இதோட முடிஞ்சு போகும். மாவை சேனதிராஜா வந்தாலும் சரிதான், சுமந்திரன் வந்தாலும் சரிதான். நீங்களே சொன்னீங்கள் இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம் என்று சொன்னீங்கள். உங்களுடைய கட்சியில போட்டி போட்ட புதிய பெண்கள் எல்லாரையும் மேடையில இருத்தி என்ன சொன்னீங்கள்? இது வந்து சாதாரணமாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னாக்கா கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும், இந்த தேர்தலில் போட்டி போடுற ஒவ்வொரு பெண்களும் மிக திறமையானவர்கள், மிகவும் ஆளுமை மிக்கவர்கள், ஒவ்வொருவரும் தனித்திறமை கொண்டவர்கள். அதனாலதான் இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்று மேடையில சொன்னீங்களா சொல்ல இல்லையா? சொன்னீங்களா சொல்ல இல்லையா? எனவே அந்த பெண்கள்ல ஒரு ஆளுக்கு தேசிய பட்டியல் கூட வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பை கொடுத்து அவரை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. புதிய முகத்தை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. புதிய மாற்றங்களை கொண்டு வாங்க. ஏன் நீங்க அப்படி செய்யக்கூடாது? அதை விட்டுட்டு ஏற்கனவே இருந்தவர்கள், பழையவர்கள், இந்த உலகத்துல எங்குமே இல்லாத ஒரு நடைமுறை. இப்ப நீங்க யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வெளிநாட்டுல எந்த நாட்டுல இருந்தாலுமே வந்து யூகேனுடைய அரசியலை வந்து கவனிச்சு கொண்டே இருப்பீங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போரிஸ் ஜோன்சன் வந்து பிரதமராக இருந்தவர். அவருடைய பிரதமர் பதவி காலம் முடியாக்கு முதலே வந்து அவர் மேல விமர்சனங்கள் வந்த காரணத்தால பதவி விலகி போனவர். அவர் என்ன நினைச்சவர் சொன்னா, நான் இந்த பதவிக்கு பொருத்தம் இல்லாத ஆள், எனவே நானே இதுல நந்தி மாதிரி குந்தி கொண்டிருக்கணும், குந்தி கொண்டது நாட்டையே நாசமாக்குவான், மக்களுடைய விமர்சனங்களையே நான் தேவையில்லாம எதிர்கொள்வான், நான் விலகி போறேன் என்று சொல்லி விலகி போனவர். அதுக்கு பிறகு வந்து வேற ஆள் வந்தது, லீஸ் ட்ரஸ் வந்தவா. அவாவாலையும் தாக்கு பிடிக்க முடியல. அவ என்ன செய்தவா, அவன் பதவி விலகி போனவா. அதுக்கு பிறகுதான் ரிஷி சுனாக் வந்தவர். ஓமோ இல்லையோ, இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தேர்தலில் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி தோத்தா பிறகு, தோத்த அண்டே, ரிசல்ட் வந்த அண்டே ரிஷி சுனாக் அறிவிச்சவர், நான் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து விலகி போறேன், புதியவர்களுக்கு வழிவிடுறேன் என்று சொல்லி. அதுக்கு பிறகு அவர் பதவி விலகி போய் புதியவர்கள் போட்டி போட்டு இன்றைக்கு நைஜீரியா நாட்டை வம்சமாக கொண்ட ஒரு கருப்பின பெண்மணி வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய யூகேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி, பிரதானமான எதிர்கட்சியாகிய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவியாக வந்திருக்கிறார். ஒரு கருப்பின பெண்மணி, நைஜீரியாவை பின்புலமாக கொண்டவா. ஏன் அப்படி வர முடிஞ்சது? எதுக்காக அந்த வாய்ப்பு கிடைச்சது? ஏன்னு சொன்னா, ஏற்கனவே இருந்தவர்கள் விட்டு கொடுத்தபடியால, அந்த பதவியை விட்டு கொடுத்தபடியால அப்படி வர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவர்கள் விட்டு கொடுக்காமலாம் இருக்க முடியாது, மக்கள் விடவே மாட்டினோம். ஏன்னு சொன்னா, இங்க மக்களுக்கு தான் முன்னுரிமை. எங்களுடைய நாட்டுல வந்து மக்கள் கேள்வி கேட்கறதும் இல்லை, மக்கள் ஏனென்று கேட்கறதும் இல்லை, மக்கள் அப்படியே கேட்டாலும் மக்களோட கருத்தை வந்து அவர்கள் மதிக்கிறதும் இல்லை. இந்த நிலைமை வந்து மாற்றப்பட வேணும். இந்த நிலைமை வந்து மாற்றப்பட்டே ஆகணும். ஏன் அமெரிக்காவை எடுத்து பாருங்களேன். இப்ப நடந்த தேர்தலில் வந்து முதல்ல ஜோ பைடன் தான் போட்டி போட்டவர். இங்கால டொனால்ட் ட்ரம்ப், இங்கால ஜோ பைடன், ரெண்டு பேரும் தான் போட்டி போட்டவே. முதலாவது தொலைக்காட்சி விவாதம், பகிரங்க விவாதம் நடந்தது. அதுல வந்து ஜோ பைடன் வந்து ஒன்று ரெண்டு வார்த்தைகளை வந்து சொல்ல தடக்கிட்டார். திக்கி திணறி ரெண்டு மூன்று வார்த்தைகளை விட்டுட்டார். அவ்வளவுதான். ஒரு ஜனாதிபதி வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையை தடக்கிட்டார் என்ற காரணத்துக்காக அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டு அவர் உடனடியாக பதவி விலகணும், அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து விலகணும் என்று சொல்லி அமெரிக்கா முழுவதும் குரல் எழுப்பி உடனடியாக அது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து அவர் அந்த போட்டியிலிருந்து விலகினவர். அதுக்கு பிறகுதான் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து இந்த போட்டியில குதிச்சவா. தானே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தானே. அப்ப ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சரியா கதைக்க முடியல என்றதுக்காக ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட விடாமல் அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து தடுத்து அவரை போட்டி போட விடையில. அது அமெரிக்கால. ஆனால் எங்களுடைய நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பதவி விலகி போறது, பதவியை விட்டு கொடுக்கறது, பதவியில இருக்கும்போது செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி பதவியை விட்டு விலகி போறது, மக்களுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்கறது, ஊடகங்களுடைய கருத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கறது, சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் எழுப்புற குரல்களுக்கு மரியாதை கொடுக்கிறது, இது எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. சனம் எவ்வளவுதான் காரி துப்பினாலும், சனம் எவ்வளவுதான் திட்டினாலும், சனம் எவ்வளவுதான் விமர்சனம் வச்சாலும் அந்த பதவியில குந்தி கொண்டே இருப்பினும் எதுவுமே அவன் காதுல விழாது. எதுவுமே அவன் காதுல விழவே விழாது. பதவி ஆசை, பதவி வெறியில வந்து அப்படியே ஒட்டி கொண்டிருப்பினும் எங்கட நாட்டுல
இந்த நிலைமையை வந்து மாற்றியமைக்கணும். மக்களுடைய கருத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். மக்களுக்கு வந்து ஒரு ஆளை பிடிக்கல என்று சொன்னா அந்த ஆள் வந்து ஒதுங்கி போகணும். எனக்கு வந்து மக்களை பிடிக்கல, மக்கள் எனக்கு ஆதரவு தெரியல, நான் என்னவோ தவறு செய்திருக்கிறேன் போல என்று சொல்லி ஒதுங்கி போயிருந்து தான் என்னென்ன தவறுகள் செய்திருப்பார் என்றதை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அதுதான் ஒரு சரியான அரசியல்வாதிக்கு அழகு. ஆனா இங்க அதோ நடக்குது, எங்களுடைய மண்ணில அதோ நடக்குது இல்ல. எங்களுடைய மண்ணில வந்து ஜனநாயகம் இருக்கா இல்ல. பதவி ஆசை, பதவி வெறி, மக்களுக்கு மரியாதை இல்ல, இதுதான் நடந்து கொண்டிருக்குது. இது வந்து அராஜகம். இந்த அராஜகத்துக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பணும், தொடர்ந்து குரல் எழுப்பணும். இதை வந்து தட்டி கேட்கணும். அப்படி இல்லை என்று சொன்னா மாவை சேனாதிராஜா ஆசைப்படுவார், சுமந்திரன் ஆசைப்படுவார். யார் யார் எல்லாரையும் மக்கள் நிராகரிச்சினமோ, மக்கள் தூக்கி எறிஞ்சினமோ அவையில் எல்லாரும் வந்து தங்களுக்கு விழுந்தும் மீசையில மண் படையல, தங்களுக்கு எந்த விதமான அடியும் விழாத மாதிரி பதவிக்கு போட்டி போட்டு கொண்டிக்கணும். எனவே இன்றைக்கு வவுனியால கூடி முடிவெடுக்க போற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு என்ன முடிவு எடுக்க போதுன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை யாராவது ஒரு ஆளை அவர்கள் தெரிவு செய்தா, ஒரு புதியவரை தெரிவு செய்தா, அதுக்கு எதிராக தமிழரசு கட்சிக்குள்ள இருந்தே வழக்கு போட மாட்டினோம்ன்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இப்ப இன்றைக்கு பின்னேரம் வந்து யாரோ ஒரு ஆளை வந்து அறிவிக்கணும் என்று வச்சு கொள்வோமே, நாளைக்கு திங்கட்கிழமை விடிய அவருக்கு எதிராக கோர்ட்ஸ்ல வழக்கு போட மாட்டினோம்ன்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அந்த வழக்கில் என்ன சொல்லிடணும்னு சொன்னா, நேற்று கூடினது வந்து தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இல்ல, அது வந்து அந்த ஆர்டிக்கல் படி, இந்த சட்டப்படி அது உண்மையான மத்திய குழு இல்ல, அதுல வேறு யாக்களும் இருந்தவே, எனவே இது செல்லுபடியாகாது, இந்த நியமனத்தை வந்து ரத்து செய்யணும் என்று சொல்லி திருகோணமலையிலையும் யாழ்ப்பாணத்திலையும் வழக்கு போட மாட்டினம் என்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. ஒருவேளையில வந்து தேசிய பட்டியல் ஊடாக நீண்ட காலமாக எந்த ஒரு உறுப்பினரும் தெரிவு செய்யப்படாமலே கூட போகலாம். ஏனென்று சொன்னா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கடந்த கால வரலாறு அந்த மாதிரி. கட்சியினுடைய தலைவரே ஆரண்டு இதுவரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியுமா? பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியுமா? எனக்கு உண்மையாவே தெரியாது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் யாருண்டு எனக்கு உண்மையாவே தெரியாது. கட்சியில இருக்கிறாக்களுக்கும் தெரியாது, மக்களாகிய உங்களுக்கும் தெரியாது. எனவே கட்சியினுடைய தலைவர் யாருண்டே தெரியாத ஒரு கட்சி வந்து இப்ப தேசிய பட்டியலூடாக யாரை கொண்டு வர போகுது, அதை நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்கள் யாரை தெரிவு செய்கிறார்கள் என்றதை வச்சுக்கொண்டு அவர்களுடைய அடுத்தடுத்த தேர்தலில் வந்து இன்னும் எவ்வளவு அட்டி வாங்குவார்கள் என்பதை நாங்கள் இன்றைக்கே கணிக்க முடியும், இன்று பின்னருமே கணிக்க முடியும். அவர்களுடைய எதிர்காலம் எங்க போய் முடியும் என்றதை நல்ல வடிவா கணிக்க முடியும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சி யாரை தெரிவு செய்ய போகிறது தேசிய பட்டியல் ஊடாக என்று சொல்லி. நான் திரும்பவும் சொல்றேன், மாவை சேனாதிராஜா அவர்களுடைய வயசையோ அல்லது முதுமையோ வந்து நான் விமர்சனம் செய்யல. ஆனா அந்த வயசுல இருந்து கொண்டு, அவ்வளவு ஏலாம இருந்து கொண்டு பதவிக்கு போய் ஆசைப்பட்டு கடிதம் எழுதினது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நகைப்புக்கிடமான ஒரு அருவருக்கத்தக்க செயலாகும். எனவே மாவை சேனாதிராஜா திருந்துவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. இருந்த போதிலும் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுல இருப்பவர்கள் சரியான நபரை தெரிவு செய்யணும் என்றுதான் மக்களாகிய எங்களுடைய வேண்டுகோள்.